இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் நம்மை திரும்பி பார்த்து அவங்கிட்ட யாரும் பேச்சுவார்த்தை குத்துக்காதீங்க. பேசிட்டோம் தெகுற்ற அளவுக்கு தேங்காய் பிஸ்கட்டை குத்த சமாளிச்சிருவான். திரும்பி பார்த்து தொண்டர்கள் எழுந்து நின்றால் அவன் சாதிக்காது எதுவுமே இல்லை என்ற நிலையை நாம் உருவாக்கிறோம் என்று தமிழக மக்கள் பாராட்டி கொண்டிருக்கிறார். போடா வீட்டுக்கு. சரிப்பா போறோம்பா. உன்னை எங்காவது முக்கு சந்தில பார்த்து மட்டன் பிரியாணி, சிக்கன் 65. நான் நான்வெஜ் சாப்பிட்டு 15 வருஷம் ஆச்சு. கமிஷனா வாங்குற காசெல்லாம் கட்சி கொடியாவும் கரை வேட்டியாவும் வாங்கி வாங்கியே கரைஞ்சி போச்சப்பா. அண்ணன் போட்டுக்க, இருந்தாலும் பரவாயில்ல. மகிழ்ச்சியோடு நீங்கள் இந்த கூட்டத்திலே கலந்து கொண்டிருக்கிறீர்கள். எந்தவித பதட்டம் நமக்கு இல்லை. ஏன்னா நம்ம எந்தவித பதவியை நம்ம இழக்க போறதில்லை. அப்படி இப்படின்னு பேசினா தானே அந்த இடத்துக்கு வர முடியும். சரி, இப்ப என்ன செய்யற? ஏன்னா இருந்தா தானே இழக்க போறதில்லை. ஆகவே நீங்கள் அனைவரும் இன்றைக்கு மகிழ்ச்சியோடு இருக்கின்றீர்கள். நம்முடைய நோக்கம் நேர்மையானது. நாத்து நட்டாயா, களை பறித்தாயா, அடடா. மானங்கட்டு கிடக்கு, மகிழி பூத்து கிடக்கு. பிரமாதம். யாரிடம் பேசுகிறாய்? ஐயா சொப்பேல. போதத்துக்கு ஆளாகி நீதியின் பார்வையில், தர்மத்தின் பார்வையில் சென்று கொண்டிருக்கிறோம். சாம்பார் ஆப்பு எனக்கு எல்லாரும் பாக்குறாங்க. நம்ம எல்லாம் தூக்கி வெளியேறிஞ்சவங்க, தண்ணி பாட்டில் வீசினவங்க, அவங்க தான் இப்ப மூஞ்சிய தொங்க போட்டு படுத்து உட்கார்ந்து இருக்காங்க. உனக்கு மச்சமே உடம்பா இருக்க, ஏன் ஃபீல் பண்ற? ஒரு கூட்டம் தலைமைகள் நடக்குது. டிவியில பார்த்து எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க. எவ்வளவு ஒரு இயக்கம். அம்மா நடத்துற கூட்டம் அப்படியே மொத்த அம்மாவே பார்த்துட்டு இருப்போம் என்ன பேசுறாருன்னு. தலைமை கழகத்தினுடைய கூட்டத்துல அங்க முன்னணிக்காரெல்லாம் தூங்கிட்டு இருக்க ஒரு அவல நிலை இன்னைக்கு தமிழகத்திலே தலைமை கழகத்தில் ஏற்பட்டு இருக்குது. பயப்படக்கூடாது, நான் இருக்கிறேன். என்னமாடா நீ? என்னப்பா இவ்வளவு பிரச்சனை இருக்குது? எத்தனையோ கோர்ட்ல என்னென்ன தீர்ப்பு நம்ம வாங்கிட்டு வந்துட்டோம். அசலாம் போயிட்டு இருக்காங்களே, எல்லா மக்களும் பேசுகிற நிலையை நீங்கள் உருவாக்கி தந்திருக்கிறீர்கள். அங்க வந்தேன் வம்புழுத்தீங்க, போனா போன்னு பெருந்தன்மையா மன்னிச்சு விட்டு வந்தேன். இப்ப ராயரையா வீட்லயே வந்து வம்புழுக்கிறீங்கன்னா புரிஞ்சு போச்சுடா, புரிஞ்சு போச்சு. இலக்கு மீண்டும் புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மாவுடைய ஆட்சியை தமிழகத்தில் நிறுவியாக வேண்டும். இனிமே ஒழுங்கா கைய கால வச்சுக்கிட்டீங்க வேலை செய்யணும். மறுபடியும் எசகு பெசகா ஏதாவது நீ பண்ணின அந்த இன்ஸ்பெக்டர் மாட்டோம் சொல்லி உன்னை தூக்கல தொங்க விட்டுருவேன். டாக்டர் கொள்கையோடு, குறிக்கோடு, லட்சியத்தோடு நம்முடைய பயணத்தை வெற்றி அடைவோம் என்பதை மட்டும் இந்த நேரத்திலே சொல்லி, குறுகிய கால அவகாசமா இருந்தாலும் உங்களை எல்லாம் அழைத்ததற்கு இனிமே இந்த மாதிரி பந்தா பண்றது, கூட ஒரு ஆளை வச்சுட்டு நாத்தம் மருந்து அடிச்சுக்கிறது, இதெல்லாம் பண்ண பப்ளிக்கா ஒரு கக்கூஸ் கட்டி உன்னை கழுவு விட்டுருவேன். ஜாக்கிரதை. ஐயோ வேணப்பா